ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபைட் கிளப் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் மூவி ரிவ்யூஸ் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஜோசப் கிருபான 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணிடுறாங்க. இந்த சம்பவத்தில் ஜோசப்பை மாட்டி விட்டுட்டு கிருபா எஸ்கேப் ஆகிறாரு. இதனால் ஜோசப் ஜெயிலுக்கு போயிடுறாரு. இவர் ஜெயிலில் இருக்கும்போது கிருபா ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சியிலையும் போஸ்டிங் வாங்கிடுறாரு. ஏரியாவிலையும் நல்ல மரியாதையை வாங்கிடுறாரு. இதில் ஜோசப் ஜெயிலேருந்து வெளில வந்து கிருபாவை பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் செல்வான்ற ஒரு கேரக்டர் இருக்குது. அதுதான் நம்ம ஹீரோ. அவரை வச்சு இவரை பழி வாங்குறதுக்காக ஜோசப் என்னென்னலாம் பண்ணார், இதனால் செல்வா வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இது எங்கே கொண்டு போய் முடிஞ்சுது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு யூஸ்வலான பழிவாங்கிற ஸ்டோரி தான். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து இன்டர்வல் வரையும் ஸ்லோ பேஸிங்காக தான் மூவ் ஆகுது. இன்டர்வலில் ஒரு ஹை மூமெண்ட்டில் வச்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்லேயும் கிட்டத்தட்ட லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஸ்க்ரீன் ப்ளே ஒழுங்காக எழுதலை. ஏன்னா ஒரு கட்டத்தில் கதை எங்கேயுமே மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேவை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாம். இந்த படத்தில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபைட் சீன்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா க்ளோஸ் டு ரியாலிட்டி அளவுக்கு இந்த ஃபைட் சீன்ஸ் இருக்குது. நார்மலாக ஒரு ஸ்கூலில் ஒரு கேங் அடிச்சுக்கிட்டால் எப்படி இருக்கும், ஒரு காலேஜில் 2 கேங் அடிச்சுக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ரியாலிட்டியில் எப்படி ஃபைட் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. பட் ஆனால் ஒரு சில இடத்துல அந்த ஃபைட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் யாரை அடிக்கிறாங்கன்றதே நமக்கு புரியாத மாதிரி தான் இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த ஜோசப் கேரக்டர் ஒருத்தர் ப்ளே பண்ணியிருப்பார், அவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் லவ் போர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தில் லவ் சீன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஹீரோயினே காணும். அந்த லவ் போர்ஷன்ஸை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் எங்கே போனாங்க அப்படின்றத அவங்க காமிக்கவும் இல்லை. அதை வந்து அப்படியே விட்டுடுறாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு சாங்ஸும் ஒரு 2-3 சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டோரி ஒரு நார்மலான யூஸ்வலான ஒரு பழிவாங்கிற ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.